அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே. யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு இப்போ அவன் நம்மள பாடாப்படுத்திட்டு இருக்கான். அவன் பேக் ஏதோ காணும்னு சொன்னீங்களே, முதல்ல நம்ம வீட்டுல வேற ஏதாவது காணாம போயிருக்கான்னு பாருங்க. நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் நகரல. என்ன தாராளமா செக் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு பொருள் நான் எதையும் எடுத்துட்டு போகல. இனிமே நீங்க வேலைக்கு வர வேணும்னு சொல்லதான் உன்னை வர சொன்னேன். ஏற்கனவே அவங்க அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 1500 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. அது கழிக்கிற வரைக்குமாவது இருக்கட்டுமே சார். தேவையில்லைங்க, பிச்சை போட்ட தான் நினைச்சுக்கிறேன். உன் தம்பி என்ன சொன்னா? வீட்ல ஏதாவது தூக்கிட்டு போயிருப்பான்னு சொன்னான்ல. இப்ப நீ என்ன பண்ற? தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு உங்க வீட்டுல காஸ்ட்லியான பொருள் என்ன இருக்குன்னு காட்டுறேன். இல்லங்க, அம்மா அப்பவே அவனை கண்டிச்சாங்க. அது ஏதோ உங்களை காணுமேனு டென்ஷன்ல தான் அவனை அப்படி பேசிட்டான். சும்மா அதே சொல்லாத. ஒருத்தனை காணும்னா முதல்ல ஒரு டவுட், ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோன்னு தான் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த அரண்மனையை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்லாம் இருக்காது. இப்பதான் கல்யாணத்தை தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. பேசாம அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமே கல்யாணத்தை வச்சிருக்கலாம். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டருக்கு கூட நீ உங்க அம்மா வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை பத்தி விசாரிக்க சொல்றீங்களா? ஐயோ இல்லங்க, அவரதான் ஃபோன் பண்றாரு. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. சரி, அவரே பேசியிருந்தாலும் உங்க அம்மா என்ன பண்ணிருக்கணும்? இல்ல சார், மாப்பிள்ளை நல்லபடியா இருக்காரு, இனிமே அடிக்கடி கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது மரியாதை. இப்ப நடக்கிறது என்னமோ ஏதோ பரவல வந்தவன நடத்துற மாதிரிலாம் இருக்கு. ப்ளீஸ், நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரிலாம் அம்மா உங்களை பத்தி தப்பா நினைக்கவே இல்ல. இனிமே இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணா அம்மாவை விட்டு இனிமே கால் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன். அதுக்காக ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நடராஜ் சூர்யா பேசுனதுக்கு கூட அம்மா அவங்களதான் கண்டிச்சாங்க. என்ன பார்த்த உடனே எதுவுமே நடக்காத மாதிரி நடந்த தப்புக்கு ஒரு சாரி கூட கேட்காம ஏதோ ஆபீசர் லெவல்ல வேலைக்கு போற மாதிரி போறாங்க. நான்சென்ஸ். பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்காங்க, மரியாதை தெரியாததுங்க. மதி, அவரு சும்மா இருக்க சொல்லு. இன்னொரு தடவை அம்மா பத்தி ஏதாவது பேசினாரு நல்லா இருக்காதா? ஆமா சூர்யா, கொஞ்சம் சும்மா இரு. அது அங்க சொல்லு. பேசினா என்ன பண்ணுவ? வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாவம், அவங்களே இவர் பண்ண டென்ஷன்ல காலையில எப்படி வேலைக்கு போனாங்க பார்த்தல. அவங்கள போய் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டேன். ஆமா, உங்க அம்மா பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர், போறது பெட்ரோல் பங்குக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே எங்க அக்காவை கல்யாணம் பண்ண கூட்டிட்டு ஓடுனீங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்க? பாரு, எதையும் முடிச்சு போடுறான்னு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இன்சல்ட் பண்ணுவீங்க, ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம இருக்கணும். முதல்ல நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா நீங்க எங்க அம்மாவை பத்தி பேசினதுனால தான் எனக்கு கோவம் வந்தது. சூர்யா, இப்ப நீ பேசாம போறியா இல்லையா? இதெல்லாம் நீ கேட்டிருந்தா நான் எதுக்கு பேச போறேன்? அவர் நம்ம வீட்ல ஒண்ணுமே இல்ல நக்கல் அடிக்கிறாரு. அம்மாவை பத்தி தாறுமாறா பேசிட்டு இருக்காரு. நீயும் கேட்டு வாய் மூட்டு சும்மா இருக்க. நீ வாய் மூடிட்டு போடி. மதி, இனிமே என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏதாவது ஹோட்டல்ல பார்த்து ஸ்டே பண்ணிக்கலாம். குடி சீக்கிரம் ஒரு நல்ல வீடா பார்த்துட்டு போயிடலாம். இல்லங்க, அவ சின்ன பொண்ணு, அவ பேசுறது இல்ல, நான் சொன்னதுதான். சூர்யா, ஏன் இப்படி உயிரை வாங்குற? ஏன் அது அங்க போய் கேளு. என்னமோ உனக்கு மட்டும்தான் அம்மா மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசுற. ஏன் எனக்குலாம் இல்லையா? அப்படிலாம் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. என்னங்க, போலாமா இல்ல நீ இங்கேயே இருக்கியா? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வேணா அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவங்க வந்த அப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம். ப்ளீஸ் எனக்காகங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இருங்க. ஹலோ, என்ன சொல்ற மதி? சரி இரு, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். மா, கொஞ்சம் சமாதானமா பேசுமா. ஷோ, நான் வந்து சூர்யாவை கண்டிச்சுக்கிறேன், போதுமா? ஷோ சொன்னா புரிஞ்சுக்க மதி. வாவானா எப்படி வருது? இன்னைக்கு பங்க்ல வேற பிரச்சனை. வேலை பார்த்தது போதும், போன சீட்டு கிழிச்சு அமிச்சிட்டாங்க. இது பாருமா, அழாதம்மா. நான் 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்றேன்ல. நர்மதாவை கூட சமாளிச்சிருவேன். மேஜர் அம்மாவை பத்தி உனக்கே தெரியும்ல. ஏற்கனவே லேட்டு மதி, திட்டியே கொன்னுடுவாங்க.
இந்த வேலையை மட்டும் நான் முடிச்சிட்டு வந்துடுறேனே. சரி சரி, அழாத, நான் வந்துடுறேன்ல. வச்சிடறேன். அம்மா கொடுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஏண்டி, நான் உன்னை திட்டி கொள்றேனா? திட்டி கொள்றவதான் 20 வருஷமா உன்னை வேலைக்கு வச்சிருக்கேனாக்கும். அம்மா இல்லம்மா, எப்பவும் போல வார்த்தை ஓஹோ, வந்துருச்சு. அப்படி இத முதல் தடவை சொல்லல, அடிக்கடி இதையே தான் சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, அம்மா அது வந்து நீ லேட்டாவே வாமா, உன்னை திட்டாம நான் கொஞ்சறேன். சத்தியமா இனிமே லேட்டா வர மாட்டோமா? இந்த வார்த்தையை நான் கோடி தடவை கேட்டிருப்பேன். வேலையை பாரு. அம்மா, இனிமே கண்டிப்பா சரியான நேரத்துக்கு வந்துடுறேன். பெட்ரோல் பங்க்ல வேலை போயிடுச்சுமா. ஏய், என்னடி சொல்ற? என்னாச்சு? அது காலையில வீட்ல ஒரு பிரச்சனை. அவரு கோச்சிட்டு போயிட்டாரு போல இருக்குமா. மாப்பிள்ள புருக்கிட்டாராக்கும். சரி, இதுங்களும் அவன் அப்படி பேசிருக்க வேண்டாம். எனக்கே கூட ரொம்ப சங்கடமா போச்சுமா. வரும்போது சமாதானமா பேசிட்டு தான் வந்தேன். நான் வந்த பிறகு சூர்யா ஏதோ சொல்லிட்டான்னு அவர் கோச்சுக்கிட்டாராம். சரி, சண்டே எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க அம்மாவை போய் ஏன் சீக்கிரம் பார்க்க சொன்னேன்னு இப்பவாது உனக்கு புரியுதா? இன்னைக்கு போனவ வந்துட்டான். நிஜமாவே போயிருந்தா எங்கன்னு போய் தேடுவ? மறுபடியும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அதுக்காகத்தான் சொல்றேன், மதிய கொண்டு போய் அவங்க குடும்பத்தோட சேர்த்து விட்டாதான் எல்லாருக்குமே நிம்மதி. உன் பசங்க கிட்டயும் அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க சொல்லு. இனி பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவன் தான் மாப்பிள்ள. அதுங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதேம்மா. மாப்பிள்ள கிட்ட அவங்க அம்மா போய் பாக்குறத பத்தி பேசினா என்கிட்ட சரிங்கிறாரு. ஆனா மதி கிட்ட அம்மாவை பார்க்க நேரம் பார்த்து தான் போகணுங்கிறாராம். அத்தை ஏன் அவசரப்படுறாங்கன்ற மாதிரி பேசியிருப்பார் போல. ஏன் அவங்க அம்மா என்ன பெரிய இங்கிலாந்து மகாராணியா? அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போய் பார்க்கணுமா? இவன் இந்த மாதிரி ஏதாவது பேசும்போது தான் தப்பா இருக்கு. இது சரிப்படாது. நான் வரேன், வாடா தம்பின்னு கையோட கூட்டிட்டு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துருவோம். இல்லம்மா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் இவர் தயங்குறாராம். நாம போய் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு ஆம்புலன்ஸோட போயிடுவோம். இன்னைக்கு டாக்டர் அம்மா வீட்டுல மதியம் மாப்பிள்ளையும் விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்க. டாக்டர் அம்மாவும் சாரும் மாப்பிள்ளை கிட்ட பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள விட்டே மாப்பிள்ளை கிட்ட சொல்ல சொல்லலான்னு பாக்குறேன். அப்புறம் என்ன, அது போதுமே. சரி சரி, நீ கிளம்பு. பாத்திரம்லாம் இருக்கேம்மா. நான் இன்னைக்கு பாத்துக்கிறேன், நீ போடி. நிஜமா தான் சொல்றேன், நீ போ. இல்லைன்னா மதின்னு டெய்லி நீ லேட்டா தான் வந்துகிட்டு இருப்ப. சரிம்மா, கிளம்பு கிளம்பு. ஏண்டி, பெட்ரோல் பங்க்ல வேலை போயிடுச்சுன்னு சொல்றியே, இனிமே மாச செலவுல துண்டு விழ போற அமௌண்ட்டை எப்படி சமாளிக்க போற? எப்படி பண்ண போறேன்னு தெரியலம்மா. எப்படியாவது வேற வேலை பார்க்கணும். அப்படியே சேர்ந்தாலும் இங்க வந்துட்டு அப்புறமா அங்க போற மாதிரி தான் பாத்துக்குவேன். நீங்களே பாவம் சிரமப்பட்டு இருக்கீங்க. வரேம்மா. வா. மதி, மாப்பிள்ளை சாப்பிட்டாரம்மா? அத்தை ப்ளீஸ், நான் இப்போ சாப்பிட்ற நிலைமையிலலாம் இல்லை. மதி ஃபோன் பண்ணி சொன்னதும் நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. சூர்யா, இல்லைங்க, எனக்கு என்னமோ இந்த வீட்டில் எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமாக நடத்துகிற மாதிரி இருக்கு. ஐயோ தம்பி, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய யாராவது அப்படி நினைப்பாங்களா? இல்லை அத்தை, நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதிர்பார்க்குறேன் கிடையாது. அட் த சேம் டைம் என்ன ஒரு நார்மல் மனுஷனா கூட நடத்தலைன்னா எப்படி? விட்டுருங்க அத்தை, நான் மதியை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னு மதியம் சொன்னால் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ என்ன மாப்பிள்ள,
இவ ஒரு பெரிய மனுஷின்னு இவ சொன்னதை பெருசா எடுத்துக்கிட்டேன். சின்ன கழுத ஏதோ தெரியாம பேசிட்டா. மா நான் உன்னை தப்பா பேசலம்மா. இவர்தான் உன்னை பத்தி தப்பா பேசினாரு. ஏய், என்ன தப்பா பேசினாரு? இவங்க 2 பேரும் இவரை தப்பா பேசினதுக்கு நீ அவங்கள கண்டிக்கலன்னு இவர் வருத்தப்பட்டாரு. அது கூட தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. அத்தை கண்டிக்காம வேலைக்கு போயிட்டாங்களேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அதுக்கு நான் இவர்கிட்ட சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன். இவ பட்டுக்கு குறுக்க வந்து பேசிட்டா. அதுவும் ஒட்டு கேட்டுட்டு வந்து அம்மா அவர் பேச்சு கேட்டு நீ தேவையில்லாம என்ன முறைக்காதம்மா. அவரோட சேர்ந்து மதிக்கும் புத்தி கேட்டு போச்சு. பாத்தீங்களா அத்தை, நீங்க இருக்கும் போதே எப்படி பேசுறான்னு. சூர்யா, இப்ப நீ வாயை மூட புரியா இல்லையா? ஐயோ அம்மா, அவர் நீ இல்லாதப்ப என்ன நல்லா பேசினாரு தெரியுமா? உன் வேலையெல்லாம் அவர் நக்கல் அடிச்சாருமா. முதல்ல அவங்க பேசினதை நீ கேட்டதே அநாகரிகம். இதுல நீ அவங்களை குறை சொல்றியா? இதுக்கு மேல ஏதாவது பேசின அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா என்னம்மா நீ என்ன எதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம ஏமா மதி எனக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டா. பேசாதன்னு சொல்றேன்ல. அவ என்ன சொன்னா? நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா? இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம வீட்ல எதுவுமே சரியில்லையா, நீ நான்சென்ஸா, நீ வளர்த்த வளர்ப்பே சரியில்லையா, இதெல்லாம் கேட்டு நீ சும்மா இருக்க சொல்றியா? இப்ப நீ வந்த உடனே உன் முன்னாடி எப்படி எல்லாம் நடக்கிறாரு தெரியுமா? என்ன பாரு, சும்மா குறுக்க பேசிக்கிட்டு உன் வேலை என்னமோ அது முதல்ல பாரு. போ காலேஜுக்கு போ. தம்பி, தயவு செஞ்சு நடந்ததை மறந்துருக்க. தப்பு நடந்து போச்சு. அதுக்காக அவங்க 2 பேருக்கும் உங்க மேல மரியாதையோ அக்கறையோ இல்லைன்னு இல்ல. நீங்களே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு மூத்த மகனா இருந்து பெருந்தன்மையா மன்னிச்சிடுங்க தம்பி. ஐயோ அத்தை, நான் உங்களை காயப்படுத்தணும்னு எதுவும் சொல்லல. என் ஆதங்கத்தை மதிக்கிட்ட கொட்டிக்கிட்டு இருந்தேன். அது சரியா காதுல வாங்காம சூர்யா தான் வந்து மூட் அவுட் பண்ணிட்டா. மாப்பிள்ள, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. எப்படியும் முறைப்படி எல்லாத்தையும் செய்ய போறோம். அதுக்குள்ள எதுக்கு வீட்டு விட்டெல்லாம் போய்கிட்டு. 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. சமைச்சிடுறேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. மத்தியானம் டாக்டர் அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகணும். அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. போலன்னா தப்பா எடுத்துப்பாங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை, நானும் கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம். சூர்யா சொன்னதை வச்சு நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள. மதி, பேக் எடுத்து உள்ள வை. நான் இதை சமைச்சிடுறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸ்டில் இதில் எப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல நீங்கள் வாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. ஏதாவது டவுட்டுன்னா என்கிட்ட கேளுங்க. குட், அப்படிதான். மச்சான், இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பராக தான் இருக்கு. ரேட் எவ்வளவு? நான் பில் போடுங்க. 21,620 சார். நோ ப்ராப்ளம். நல்லா கவனிங்க. இவர் எப்படி டூல்ஸை ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்க. சரிடா, நீ சீட் எடுத்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? அம்மாவுக்கு எப்படா தெரியும்? தெரிய சான்ஸே இல்லை. மாசம் நான் தான் சீட்டு கட்ட போகிறேன். அம்மாவுக்கு நடுவில் சீட் எடுக்கிற எண்ணமே கிடையாது. என்ன சுரேஷ், உனக்கு புரிஞ்சுதா? நட்ராஜ், மிஸ்டர் நட்ராஜ், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? நீ போ. நட்ராஜ் வா. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுப்பா. நத்திங் சார். நத்திங்கா? என்ன சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு தலை வலிக்குது சார். போய் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. வேணா காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா? ப்ளீஸ் வெளியில போ. பாத்தீங்களா, எப்ப இந்த மாதிரி சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி போறான் பாருங்க. கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாம போறான். இவன் எல்லாம் படிச்சு உருப்பிட்டு. ஷியாம் சார், நீ வா.
டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஏன் அப்படி இருந்த? உனக்கும் அதுக்கும் இந்த பிரச்சனையா? இல்ல நீ பொதுவா வேற எதுக்கும் அவ்வளவு வருத்தப்பட மாட்டியே, அதான் கேட்டேன். இல்லடா, மதிக்கு ரிசப்ஷன் வைக்கணும்னு அம்மா சொன்னாங்க. ஓ, அதுக்கு நீ ஏன்டா வீட்டுக்கு மூத்த புள்ள மாதிரி இவ்வளோ டென்ஷனா இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? புது ட்ரெஸ் அப்படி இப்படின்னு ஜாலி தானே? டேய், அம்மா சீட்டு பணம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கடா. சீட்டு போடுறதே அவசர செலவுக்கு தானடா. டேய் ஆமால, இப்ப புரியுதுடா உன் கவலை. என்னடா பண்ண போற? தெரியலடா, நைட்டு கனவெல்லாம் வேற தப்பு தப்பா வருதுடா. நான் அன்னைக்கே சொன்னேன்டா இதெல்லாம் வேணான்ட்டு. 8 மாசம் இருக்கு 9 மாசம் இருக்கு, நீ தான் ஏதோ டெலிவரி கணக்கா சந்தோஷமா சொல்லிட்டு இருந்த. எல்லாம் அந்த மதி பண்ண வேலைடா. இப்ப ஏன் உயிரை போயிட்டு இருக்கு? சாரி மச்சான், நீ இப்பவும் திருந்தலங்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ற தப்பெல்லாம் நீ பழி தூக்கி அடுத்தவங்க மேல போடுற. மனசாட்சி தொட்டு சொல்லு. 8 மாசம் கழிச்சு பார்த்தா கூட இதே டென்ஷன் தான் உனக்கு. அப்ப மட்டும் பணம் எங்க இருந்து வரும்? டேய், அப்ப நமக்கு கிட்டத்தட்ட கோர்ஸ் முடிஞ்சிருக்கும். அப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருப்பேன்டா. நீங்க போன உடனே கடன் அடைக்கிற அளவுக்கு பணம் வந்துருமா? முதல் 2 வருஷம் அப்ரண்டிஸ்ன்னு போட்டு சாவடிச்சுட்டு இந்தாங்கடான்னு கை செலவுக்கு தான் காசே கொடுப்பானுங்க. உன் சாப்பாடு செலவுக்கு தான் பத்தும். டேய், இது எப்படியாவது சால்வ் பண்ணுண்டா. அதுக்கு ஒரு வழி சொல்றா, இல்லைன்னா என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. எதுக்கு இப்ப இவ்வளோ டென்ஷனு? ஈஸியா சால்வ் பண்ணலாம். நீ பணத்தை ஒன்றும் தண்ட செலவு பண்ணலையே. மதுகிட்ட இருந்து பிரேஸ்லெட் திரும்ப வாங்கிடு, வித்துடலாம். உன் லக்கு இப்ப கோல்ட் ரேட் வேற ஏறி இருக்குடா. சி, என்ன ஆள்றா நீ? யாராவது கொடுத்த கிஃப்டை திருப்பி கேட்பாங்களா? கூடாதுதான், ஆனா இப்ப வேற வழி இல்லையே. இப்போதைக்கு நீ இதை வாங்கி சமாளிச்சிரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போட்டோம், நீ சொன்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி 1-2 திருப்பி கொடுத்துரு. டேய், வேற ஏதாவது உருப்படியான வழி இருந்தா சொல்லு, இல்லைன்னா பேசாம இரு. டேய், உன் வண்டி ஆர்சி புக்கு ஆகிற கதையை பேசு மச்சான். வண்டியை கொண்டு போய் வீட்டில் நிறுத்தினாலே வீட்டில் இருக்கிற காற்று அளவு குறையாம திரும்பி வந்திருக்கான்னு செக் பண்ணுறவர் எங்கள் அப்பா. பேச்சு கூட இப்படிலாம் யோசிக்காதரா. சரி, வேற யாருக்கிட்ட கேட்கலாம்? மதுவை தவிர வேற யாருக்கிட்ட கேட்டாலும் வேலைக்கு ஆகாது. என்னடா நீ அசிங்கமா திரும்ப திரும்ப அதிகம் சொல்லிட்டு இருக்க? டேய், நான் எது சாத்தியமோ அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா அவன் லவர் கிட்ட இருந்து புடுங்கி வித்துக்கிட்டு இருக்கான், உன்னை கொடுத்தது கேள்றான்னு இவ்வளோ யோசிக்கிறா? ஸோ உன்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது இல்ல? டேய், நீ படிக்கிற பையன்கிட்ட கேட்குற மாதிரியே கேட்குற? ஏதோ கோயம்பேட்டில் மார்க்கெட் வியாபாரி கேட்குற மாதிரி திடீர்னு 30,000-40,000 வேணும்னு கேட்குற. சரிடா, நீ போ. சி, என்ன கோவப்படுற? அப்பவே எவ்வளோ சொன்னேன், கொஞ்சம் கூட யோசிக்கலையடா. பெருசா சாதனை பண்ண போற மாதிரி பேசி போனேன். இது பார், மது கிட்ட பேசு, இல்லையா என்ன விடு. அவகிட்ட இருந்து அழகா பேசி கரெக்ட் பண்ணி நான் உனக்கு வாங்கி தரேன். பேசாம போறியா? டேய், என்னடா நீ என்கிட்ட கோச்சிக்கிற? ப்ளீஸ் பேசாம போ, என்ன டென்ஷன் பண்ணாத. போடா. ச்சே.